Information is wealth. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான உறுப்புகள் இருக்குங்க. எப்போவுமே இதயம் தான் ரொம்ப முக்கியம், மூளை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இது மாதிரியே ரொம்ப முக்கியமான உறுப்புகள் நுரையீரல் இருக்குது, மண்ணீரல், கல்லீரல், கிட்னி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்லீரல் அப்படி சொல்லக்கூடிய லிவரையும், கிட்னின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகத்தையும் எப்படி நம்ம சூப்பராக பாதுகாக்கலாம், அதுக்கு என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அதை பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே அதில் வராது. வாங்க வரிசையாக பார்க்கலாம். நான் சொல்கிற ஒரு 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதலாவது பார்த்திங்கன்னா சல்ஃபர் நிறைந்த உணவுகள் அதிகமாக சாப்பிடணும். சல்ஃபருங்கிறது ஒரு சத்து உங்களுக்கு தெரியும். டாக்டர் இது எதுலையெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பூண்டு இருக்குது இல்லையா, அதில் அதிகமாக இருக்குது. ஆனியன் இருக்குது இல்லையா, வெங்காயம், அதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுலேயுமே இருக்குது. ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் இதுலேயும் இருக்குங்க. இதெல்லாம் உடம்புல கழிவுகளை நீக்கி டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுது. இதனால் உடம்புக்கு கழிவுகள் நீங்கிறதுனால கல்லீரலும் கிட்னியும் சூப்பராக இருக்கும். ரெண்டாவதாக நம்மளுடைய கல்லீரலையும் கிட்னியும் பாதுகாக்க பண்ண வேண்டியது, ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. கண்ணாடி கிளாஸ் இருந்தால் நல்லது, பார்க்க நல்லாயிருக்கும். அதில் வெள்ளரி பிஞ்சு இல்லைனா வெள்ளரிக்காயை துண்டு துண்டாக வெட்டி போடுங்க. அது கூட மின்ட் இருக்கு இல்லையா, புதினா இலை, அதையும் போட்டுட்டு ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, இஞ்சி, அதையும் போடுங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல உள்ள கழிவுகள்லாம் சூப்பராக நீங்கிரும். மூணாவது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி இலை, அதாவது கோரியாண்டர் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இது சமையலில் பொதுவாக பயன்படுத்துகிறோம், ரசம்லாம் வைப்போம். இதை கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்டு பழகணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சேலடு வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ சேலட் பண்ணுறோம்ல, அது கூட இது போடணும். அப்புறம் ஸ்மூத்தி பண்ணும்போது கூட இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இன்னொரு மெத்தட் சூப்பராக சொல்லித்தரேன். காலையில் டீ காஃபிக்கு பதிலாக ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கொதிக்கும்போது அதில் 2 ஸ்பூனு கொத்தமல்லி விதை இருக்குல்ல, அதை போடுங்க. அப்புறம் அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா கரிஞ்சீரகத்தை போடுங்க. கொஞ்சம் புதினா இலை ஒரு 3 நாள் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அது கொதித்து 2 கப்பு தண்ணியை 1 கப்பாக மாறும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிடுங்க ஒரு கப்பில். அது கூட ஒரு லெமனை கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வைட்டமின் சி கிடைக்கும், உடம்போட வெயிட்டை குறைக்கும், உடம்புல கேன்சர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது, கழிவுகளை சூப்பராக நீக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். 4வது பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, உடம்புல மினரல்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த காலத்துலலாம் தண்ணி நம்ம குடிக்கும்போது அதில் எல்லா விதமான மினரல் இருக்கும். இப்போ தான் நம்ம கேன் வாட்டரில் சக்கையாக புழிஞ்சு தராங்க, ஒன்றுமே இல்லை. அப்போ அடிஷ்னலாக மினரலை நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. சாதாரணமாக ப்ரோட்டீன், கால்சியம் அதெல்லாம் பால் குடிக்கிறோம், உணவு சாப்பிட்றோம், அதுலேருந்து கிடச்சிரும். ஆனால் இந்த மாதிரி மினரல்ஸ் எடுக்கிறதுக்கு தனியாக தான் ஏதாவது பண்ணணும். முக்கியமாக அந்த மினரல்ஸில் பொட்டாசியமும் பாஸ்பரஸும் கிட்னிக்கும் லிவருக்கும் உகந்தது. அது எதில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். வெஜிடபிள்ஸு பச்சையாக சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிட்றது, ஹோல் கிரைன் இருக்கு இல்லையா, மல்டி கிரைன் கேள்விப்பட்டிருக்கீங்க, சப்பாத்தி மாவுலாம் கூட அப்படி வந்துருச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றது, இதன் மூலம் உங்களுக்கு பொட்டாசியமும் பாஸ்பரஸும் கிடைக்கும். உடம்புக்கு கிட்னிக்கும் கல்லீரலுக்கும் நல்லது. முக்கியமாக 5ஆவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கல்லீரலையும் கிட்னியும் பாதுகாக்க என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு. எங்கே போனாலும் புகை, தூசி எல்லாமே இருக்குது இல்லையா, கெமிக்கல்ஸு தண்ணியில் கலக்குது, காற்றுல கலக்குது. இதெல்லாம் நம்ம எல்லோரும் டெய்லி அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஃபுல்லாக தடுக்க முடியாது. இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே எந்தளவு பாதுகாக்கிறீங்களோ அந்தளவு நல்லது. இப்போ வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா உடனே ஒரு நல்ல சோப்பு போட்டு குளிச்சிருங்க. அப்புறம் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட தண்ணியை குடிக்காமல் சுத்தமான ஃபில்டர் பண்ண தண்ணியை குடிங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய கல்லீரலுக்கும் கிட்னிக்கும் ரொம்ப நல்லது. இது முக்கியமான விஷயம் தானே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வழக்கம் போல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.